ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம குக் வித் லில்லி சேனலில் ரொம்ப விசேஷமான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நின்று லீவுக்கு கேரளாவுக்கு வந்துடுச்சு. ஆலப்புழை போகும்போது அப்படியே குட்டநாடு வழியில் வாங்கிய மீன் தான் இது. நல்ல ஃப்ரெஷ்ஷான வரால் மீன். இந்த மீனுக்கு தமிழில் என்ன சொல்லுவோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. வரால் மீனுக்கு வரால் மீன் என்று தான் தமிழில் சொல்லுவோன்னு தான் நினைக்கிறேன். வேறு எதாவது பேர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கூட இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். கேரளா ஸ்டைலில் நல்ல ருசியான வரால் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வரால் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு மீன் தான் வரால் மீன். இது நம்ம இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். நான் ஒரு கல்லில் வச்சு தான் இதே மாதிரி க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம துவைக்கிற சாதாரணமாக கல் இருக்குல்ல, அதேல வச்சு தான் இதே மாதிரி இதனோட மேலே இருக்கிற சிதல்கள் எல்லாம் இதே மாதிரி கத்தி வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா அதனோட மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்காக அந்த கல்லில் இதே மாதிரி உரைச்சி, அதுக்கு எப்படி தமிழ் சொல்லுன்னு தெரியல, நல்லா உரைச்சி தான் நம்ம கழுகி எடுக்கணும். அப்போது தான் அதனோட அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருந்தா நம்ம வரால் மீன் இந்த மாதிரி கலரில் ஆகிடும். இனி நமக்கு இது குழம்பு பண்ணலாம். நான் பாதி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மாற்றி வச்சுருக்கிறேன். அதில் சேர்க்கிற மசாலா எல்லாம் வச்சு நல்ல டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போ நமக்கு மீன் குழம்பு செய்யலாம். மண் சட்டியில் தான் நான் செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. நல்ல சூடாயதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் இதே மாதிரி நைஸாய் கட் பண்ணியதும், 2 பச்சை மிளகாய் நீளத்தில் கட் பண்ணியதும் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய் தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா பெரிய ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலையும் நமக்கு இந்த டைமில் சேர்க்கலாம். கறிவேப்பிலை அதிகமாக சேர்க்கணும். நம்ம வீட்டில் கறிவேப்பிலை மரத்தில் நின்றும் எடுத்த ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை தான் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நமக்கு ஒரு பெரிய சைஸ் இஞ்சியும் 10 பல்லு பூண்டும் நைஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துருந்தால் கூட போதும். இப்போ தேவையான உப்பு நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா இதிலேக்கு தேவையான மசாலைகள் தயார் பண்ணலாம். ஒரு தட்டிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் நான் சேர்த்திருக்கு. கூட இதிலேக்கு கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள் சேர்த்திருக்கு. 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் எடுத்திருக்கு. அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கு. இதெல்லாமே நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். இதிலேக்கு நான் தக்காளி ஒன்றும் சேர்க்கறது இல்லை. இதிலேக்கு குடம்புளி தான் யூஸ் பண்ண போகிறேன். குடம்புளி அதிகமாக சேர்த்து இந்த குழம்பு தயார் பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய் தூளெல்லாம் இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீஞ்சு போகாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கணும். இதோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலரி விட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இது வணக்கி எடுத்திருந்தா இதனோட பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகும். அதுக்கப்புறமா இதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்த குடம்புளி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அந்த புளியே இதிலேக்கு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவில் சேர்த்திக்கோங்க. இப்போ குடம்புளி நான் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா வணக்கி எடுத்துகிட்டே இருக்குது. இந்த வரமிளகாய் தூளிலெல்லாம் இருந்து நம்ம குடம்புளியும் நல்லா வணங்கி வரணும். அதுக்கப்புறமா இதிலேக்கு மீன் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றலாம். அதிகமாக தண்ணி ஒன்றும் இதிலேக்கு சேர்க்க தேவையில்லை. மீன் நல்லா வெந்து வருന്ന அளவில் போதும். நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸ்டவ் இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மீன் பீஸை ஒன்றொன்னா இதிலேக்கு போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக புளி யூஸ் பண்ணியிருந்தால் அந்த புளி தண்ணி இந்த டைமில் இதிலேக்கு சேர்த்திக்கோங்க. ஆனால் கரெக்டாக அளவில் தான் நம்ம இதிலேக்கு சேர்க்கணும். இதே மாதிரி நல்ல கலர் விட்டு கொதித்து வரும்போது குடம்புளியிலே புளி எல்லாம் நம்ம கிரேவியிலேக்கு மிக்ஸ் ஆகிடும். மூடி வைக்கலாம். அப்போது இது சீக்கிரமாக கொதித்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு மீன் பீஸு ஒன்றொன்னாய் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல க்ளீன் ஆகிட்டு வரும் மீன். எல்லா பீஸும் இதிலேக்கு போட்டதுக்கப்புறமா நமக்கு
மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போதும். நம்ம மீன் கரெக்டாக வெந்து வரும். நம்ம கிரேவி வந்து நல்லா வற்றி வரணும். அப்போது வந்து நம்ம மீனும் கரெக்டாக வெந்து வரும். உடனே இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதிலும் டேஸ்ட்டு வந்து அடுத்த நாள் சாப்பிடும்போது தான். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. பாருங்க, நம்ம மீன் குழம்பு 10 நிமிஷம் வேக வச்சு கரெக்டாக எடுத்திருக்கு. ஆனால் இது வந்து கலர் விடக்கூடாது. இதே மாதிரி சட்டி ஒன்று சுட்டிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம மீன் குழம்பு நல்லா கரெக்டாக திக்காயிட்டு நம்ம கிரேவி வந்துருச்சு. கடைசியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு ஊற்றிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் வரால் குழம்பு ரெடி ஆயிருக்கு. ഇത് വന്ന് സാപ്പാടിൻ്റെ കൂടെയോ വേഗ വെച്ച കുച്ചിക്കിഴങ്ങിൻ്റെ കൂടെയോ പുട്ടിൻ്റെ കൂടെയൊക്കെ நல்ல சூப்பர் காம்பினேஷன் தான் இந்த வரால் மீன் குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.